வணக்கம் தோழர். ஜம்மு காஷ்மீரினுடைய சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவுக்கு மரண அடி கிடைக்க போதுங்க. லோக்போல் என்கிற தேர்தலுக்கான கருத்து கணிப்பை நடத்துகிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல பாஜக மண்ணைக்கவும், பாஜக படுதோல்வி அடையும், பாஜக சிதைக்கப்படும், பாஜகவிற்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் பாடம் நடத்த தயாராக இருக்கிறார்கள் என்கிற உண்மை வெளியாகி RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கதறிட்டு இருக்கிறானுங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. ஜம்மு காஷ்மீர்ல இத்தனைக்கு 3 கட்ட தேர்தலுங்க. 3 கட்டங்களாக நடத்தப்படுகிற தேர்தல்ல முடிச்சு கட்டணும் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்து கதற விட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டான நியூஸை. உங்களுக்கு தெரியுங்க, 2014 நடந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு மாநிலம் என்ன ஆகும்? பொது தேர்தல் நடக்காம நாங்க ஆளுநர் ஆட்சி நடத்துறோம், நாங்க ஜனாதிபதி ஆட்சி நடத்துறோம் அப்படின்னா அந்த மக்கள் உரிமை எப்படி பறிக்கப்பட்டிருக்கும்? அந்த மக்கள் எவ்வளவு கொடூர சூழல்ல ஒடுக்கப்பட்டிருப்பார்கள் அதிகாரத்தால். எந்த நல்லது கெட்டதும் கிடைச்சிருக்காரு இந்த மக்களுக்கு. அப்போ தேர்தல் என்கிற ஜனநாயக நடைமுறை தான் இந்த மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும். எனக்கு யார் நல்லவங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பேன், எனக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் தேர்தல். மக்களே மக்களுக்கான ஒரு ஆட்சியை தேர்வு செய்வது மக்கள் ஆட்சி. அதுக்கு வாய்ப்பே இல்லாம 2014 நடந்த தேர்தல் இன்னைக்கு வரையும் தேர்தல் நடத்தலைங்க. 10 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. 2014 நடந்த தேர்தல், அதுக்கு பிறகு ஒரு பீரியடே சும்மா கடந்திருக்கு. ஜம்மு காஷ்மீரை ஒடுக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா பிஜேபி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வேலை பண்ண அந்த மாநிலத்தை 2ஆ உடைச்சாங்க. 370 நீக்கி 35A நீக்கினாங்க. ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சியை, அந்த மாநிலத்திற்கு ஒரு நாடு அந்த மாநிலத்தை சேர்க்கிற போது, இன்னொரு நாட்டை தன்னோடு மண்ணோடு சேர்க்கிற போது கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு அழிச்சு கிழிச்சு, நான்லாம் அப்படி வாக்குறுதி கொடுக்கலையே, உங்களுக்கு எதுக்கு 370 35A என்று அதை நீக்குவதன் மூலமாக காஷ்மீர் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது மோடி அரசு. நாடும் சேர்ந்து காஷ்மீர் ஒரு நாடா இருக்கு, நாடும் இந்தியாவும் சேருது. சேரும் போது நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கிற, ஒரு ஒப்பந்தம் போடப்படுது, அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போடப்படுது. அதை நாங்க தூக்கிட்டோம், இனி ஒப்பந்தம் கிடையாது, கையெழுத்தும் கிடையாது, உரிமையும் கிடையாது அப்படின்னு தூக்குறது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய நயவஞ்சகம், எவ்வளவு பெரிய மக்களை இழிவு செய்கிற நோக்கம். இஸ்லாமிய மக்கள் இல்லைன்னா இந்த காவி கும்பலுக்கு செல்ஃப் எடுக்காதுங்க. இஸ்லாமியர்களை வச்சுதான் பொழப்பே ஓட்டுது இந்த சில்ற கும்பல். அதுல ஒண்ணுதான் அங்க 370 35A நீக்கிட்டு அந்த மாநிலத்தை 2 துண்டாக வெட்டி லடாக்கையும் ஜம்மு காஷ்மீரையும் தனித்தனி யூனியனாக மாற்றியது. நான் இதை விரிவா பேசிட்டு திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு மாநில உரிமை எப்படிலாம் பறிக்கலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த காஷ்மீருடைய உரிமையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறது இந்த காவி கும்பல். இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது சில்றத்தனம் இல்லையா? அந்த மக்களினுடைய சுயாட்சியின் மீது தாக்கப்பட்டிருக்கிற பேரிடி இல்லையா? இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மீது நீங்கள் நடத்தி இருக்கிற யுத்தம் இல்லையா? அப்ப அந்த மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க இந்த கும்பலுக்கு. உடனே இந்த வருஷம் தாங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது, தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல்ல சொந்த கட்சிக்காரனே கண்ணில் கடப்பார விட்டு ஆக ஆரம்பிச்சிட்டான் காவிகளை. சொந்த கட்சிக்காரங்க கூண்டோட கட்சியை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கட்சி மாறி கட்சிக்குள்ள வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு 18 வருஷமா கட்சியை நடத்தினவங்க, கட்சியை வளர்த்தவனுங்களுக்கு விபூதி அடிச்சு விட்டு போயிட்டானுங்க இந்த காவி கும்பல். அதனால கட்சியை விட்டு கொத்து கொத்தா காவிகள் வெளியேறிட்டு இருக்கிறாங்க. நல்ல கூட்டணி அமையல. ஆனா இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு. மாநாட்டு கட்சி, இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே ஒருங்கா நின்று பக்காவா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து ஆளுக்கு கொஞ்சமா அந்த இடத்தை 90 சீட்டு தானே, அந்த இடத்தை பிரிச்சுக்கிட்டு பக்காவா கூட்டணியை முடிச்சுக்கிட்டாங்க. அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு. காஷ்மீர் மக்களுக்கு நம்பிக்கை தருகிற கூட்டணியா இருக்கு. காஷ்மீரை இந்த நயவஞ்சக கிரிமினல்களுக்குல இருந்து காப்பாற்றணும்னா குறைந்தபட்ச ஜனநாயகம் தெரிந்த ஒரு கூட்டம் அவசியப்படுது. அதுதான் அங்க நடக்க போற காஷ்மீர் தேர்தல்.
இதுல லோக்பால் என்கின்ற ஒரு நிறுவனம், அவங்க நிறைய கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க. கிட்டத்தட்ட அது நெருக்கி உண்மைக்கு நெருக்கமா இருக்கிற கருத்து கணிப்பா கூட இருக்கும். அவங்க தான் 22,000 மக்களை சந்திச்சு இந்த காஷ்மீர் சட்டமன்றத்தை பற்றிய ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த காஷ்மீர் சட்டமன்றத்துக்குள்ள, அதாவது ஜம்மு காஷ்மீர், அதாவது ஒட்டுமொத்த லடாக் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீருக்குள்ளயும் 22,500 பேரை வந்து இவங்க பேட்டி கண்டிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் அவங்க கருத்தை கேட்டு திரட்டி அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுல என்ன பண்ணப்படுது அப்படின்னா, 42ல இருந்து 44% மேலாக இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு ஷேரிங் கிடைக்கும். 40ல இருந்து 42% வாக்குகளை இந்தியா கூட்டணி பெறும். இந்தியா கூட்டணிக்கு நல்ல வாக்கு கிடைக்கும். அதே போல அவங்க சீட் எவ்வளவு பெறுவாங்க என்றால், 51 சீட்ல இருந்து 56 சீட்டை இந்தியா கூட்டணி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்பு சொல்லுது. 51, 56 வெறும் 90 சீட்ல. அப்ப நீங்க வந்து நெருங்கி 3/2 பங்கு ஓட்ட புடுங்குறீங்க. 51ல இருந்து 56 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 பங்குல 2 பங்கு தூக்குறீங்க அடிச்சு. இது எவ்வளவு பெரிய வெற்றியா இருக்குன்னு யோசிங்க. 40ல இருந்து 42% வாக்கு சாதாரண வாக்கு இருக்காதுங்க, சும்மா அதிரடியான ஒரு இதுங்க. ஆனா அப்படியே இங்க வாங்க, பிஜேபிக்கு என்ன கிடைக்கும், அவங்க வச்சிருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 28ல இருந்து 30% வாக்குகளை பெறக்கூடும். 28ல இருந்து 30%க்குள்ள அவங்க வாக்கு வாங்குவாங்க. அவங்களுடைய சீட்டு என்னவா இருக்கும், சீட் ஷேரிங் என்னவா இருக்கும்னா 23ல இருந்து 26 வரைக்கும் இருக்கலாம். 23 சீட்ல இருந்து 26 சீட்டு. அதாவது 3ல 1 பங்கு கூட இல்ல, 3ல 3 பங்குல 3/4 பங்கு, அதாவது 1ல 3/4 பங்கு. அப்போ 2.5 பங்கு நம்ம தூக்குறோம், 2.25 பங்கு நம்ம தூக்குறோம். அப்போ ஒரு பெரிய வெடிப்பாக இந்த தேர்தல் பார்க்கப்படுது. அடிச்சு ஓட விட்டுட்டு இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்கிற பெரும் பொறுப்போடு அந்த மக்கள் இருக்கிறாங்க. அதுதான் இந்த லோக்போல்ல எடுத்திருக்கிற கருத்து கணிப்புல நமக்கு உரைக்குது. மக்கள் ஜனநாயக கட்சி 8% வாக்குகளை பெற்றுட்டு 4 சீட்ல இருந்து 8 சீட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு பக்கம், இதர கட்சிகள் கொஞ்சம் சீட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கட்சி, நாங்க தேசிய கட்சி, 27 மாநிலம் நாங்க தான் ஆட்சியில் இருக்கிற கட்சி, நாங்கெல்லாம் அப்படி அப்பயே இப்படி அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருந்த இந்த காவி கும்பலுக்கு ஆப்பாக இந்த ரிசல்ட் இறங்கி இருக்கு. ஒரு பெரிய பின்னடைவை இவர்களுக்கு உண்டு பண்ணும் என்பது புரியுது. இதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து என்ன உள்வேலை எல்லாம் பார்க்கலான்னு எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. ஆனா மக்கள் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க சரியான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் கிடைச்சிருச்சு. ஜம்மு காஷ்மீரை வந்து பாரு அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு இடமா வச்சிட்டு இருந்த ஒரு கும்பல் இன்றைக்கு சரியான சாட்டை அடி வாங்கியிருக்கு. ஜம்மு காஷ்மீரினுடைய சட்டமன்ற எலெக்ஷன்ல லோக்போல் கருத்து கணிப்பு என்பது காவிகளுக்கு சம்மட்டி அடி, இந்தியா கூட்டணிக்கு சிம்மாசனம் என்று வெளியிட்டிருப்பது நமக்கே மகிழ்ச்சியா இருக்கு. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். காவிகள் கவனமாக இருங்கள். உங்க உள்ளடி வேலை, உட்டாலங்கடி வேலையெல்லாம் இனி செல்லாது.